அதுக்கப்புறம் நீங்க அண்ணாமலை மாதிரி. அண்ணாமலை, அங்க பாத்தியா நிலா எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கு? இல்லங்க, நிலா பச்சை கலர்ல இருக்கு. அத தூரத்துல இருந்து பாக்கறதுனாலதான் வெள்ளையா தெரியுது. அட ஆமா அண்ணாமலை, நிலா பச்சையா தான் இருக்கு. நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஏய். ஓகே ஓகே, இப்போ ஆமா மாதிரி. ஓகே. என்ன நம்மள ஏதோ டென்ஷனா இருக்க? நம்ம கடையில இருந்து யாரோ 10 லட்சம் பணத்தை திருடிட்டாங்கக்கா. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சரி வா நம்மள சாப்பிடலாம். என்னக்கா, கடையில பணத்தை காணோம்னு சொல்றேன், நீங்க சாப்பிட கூப்பிடுறீங்க? எனக்கு பணத்தை விட உன் பசிதான் அண்ணாமலை எனக்கு முக்கியம். இந்த குடும்பத்துக்காக நீ கஷ்டப்படுறவ. என் மனசு நீ பசியோட இருந்தா தாங்காத அண்ணாமலை. வருண் எப்பவுமே இப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல? அப்படியெல்லாம் இல்ல கண்ணா, இங்க யாரும் தனி இல்ல. உன் பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு எதுவும் இல்ல. எதுவா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா நின்னு சமாளிப்போம். சந்தோஷமாயிரு. சரி சரி, இப்ப சாப்பிடு. பாத்தியாக்கா, எவ்வளவு ஒத்துமையான குடும்பம். இந்த குடும்பத்துல நாமளும் இருக்கோம்னு பெருமைப்படணும். இந்த ஒத்துமைய நம்ம 2 பேரும் இப்படியே பாத்துக்கணும். லீலாவதி அத்தை, அண்ணாமலை அத்தை மாதிரி நாம எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும்.